ஸ்டார்ட். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம லோகி கிராஃப்ட் பார்ட் 4 தான் போட போகிறோம். எங்கே இருக்கான்? பார்ட் 4 தான் போட போகிறோம். பார்ட் 3ல தான் இந்த வீடியோ காட்டணும். பார்ட் 4ல வந்து மைனிங் பண்ணலான்னு இருக்கோம். மைனிங் ப்ளஸ் ஒரு எங்கள் ப்ரோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் நாங்கள் வந்து இப்போ வெயிட் ப்ரோ, என்கிட்ட இது பிகாக்ஸ் இல்லை, என்கிட்டயும் தான் இல்லை, வீக்காக இருக்குது பிகாக்ஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து பார்ட் 4 ஸ்டிக் இல்லை மைனிங் பண்ணுவோம். வீடியோ பார்க்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எங்கள் கேம் பிளே பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஐயோ ப்ரோ, உங்கள் ஸ்டிக் இருக்கா உங்கள்கிட்ட? எனக்கு கொஞ்சம் கொடுங்க. ஓகே, இதோ நான் உங்களுக்கு வுட்டே கொடுக்குறேன், தாங்க. தாங்க, என் ஸ்டிக்கு தான் தேவைப்படும். நீங்கள் வுட்டை வச்சு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரி, இந்தாங்க தாங்க. தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் போய் கேவுக்கு போங்க, நான் வரேன். இருங்க ப்ரோ, நான் இன்னும் பிகாக்ஸ் எடுக்கவே இல்லை. சரி ப்ரோ, நான் எடுத்துக்கிறேன். 1 பிகாக்ஸ் enough. ஓகே, இருங்க ப்ரோ, நான் வரேன். ஐயோ, உங்கள்கிட்ட ஃபுட்டு இருக்கா? இல்லையே ப்ரோ, சுத்தமாக ஃபுட்டே இல்லைன்ட்டு. ஓகே, இப்போ நான் இதில் ஸ்டிக்கு நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது. இது ஸ்டிக்கு போலா, இது பீஃபா? எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்குவாட் எடுத்துக்கோங்க. ஓகே ப்ரோ, எனக்கு அதை எடுத்து போடுங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணுங்க ப்ரோ, என்கிட்ட இது இல்லை. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, ஆமாம் வரேன் ப்ரோ. எனக்கு வேணா ஒரு வேலை இருக்குது. இங்கே ஏதோ ஒரு ஜாம்பியோட சவுண்டு கேட்குது. எங்கன்னு ப்ரோ முக்கியமான பொருள் ப்ரோ? முக்கியமான பொருள் இல்லை, தெரியுங்க. நீங்கள் ரீஸ்பான் எங்கே செட் பண்ணுறோம்? ரீஸ்பான் நம்ம வீட்டில் தான். ஸ்டோன்லாம் இப்போ தேவையில்லை. தேவையில்ல ப்ரோ. ஓகே, சரி, சேஃப்டிக்கு ஒரு 56 வச்சுப்போம். இப்போ மாட்டுத்தோல் எது வேணாம், வுட்டும் எடுத்து வச்சுப்போம். லேம்பு தேவைப்படும். 1 மினிட் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஆப்பிள்லாம் நான் உள்ளே வச்சிட்டேன். ஃபுட்டு தேவைப்படும், இருந்தாலும் நான் உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நிறைய தேவைப்படும் ஃபுட்டு. ஓகே ப்ரோ, நான் 1 மினிட் நான் ப்ரோ வாட் மாட்டோட தோல் 7 இருக்கு, ஆர்மர் செஞ்சுருக்காங்க. என்ன ப்ரோ நீங்கள் 7 இருக்கா? என்கிட்ட ஒரு 5 தான் இருந்தது. வெயிட் பண்ணுங்க, நான் அப்புறம் செஞ்சுக்கிறவாங்க. ஐயோ, இப்படியே செஞ்சுக்கோங்க, நம்ம மைனிங் பண்ணால் போகிறோம். அப்படியா? இதோ 7 தேவைப்படும் ப்ரோ, அதுக்கு தான் சொல்கிறேன். கேடு பாக்ஸ், ஆர்மர், இப்போதைக்கு ஹெல்மெட்டு, லெதர் பேண்ட்னா செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ப்ரோ. சரிதா, கீழே லெதர் பேண்ட்டு எங்கே ப்ரோ? லெதர் பேண்ட்டு தெரியுது ப்ரோ. ஒரு நைட் ஆகுதா பாருங்க. நைட் ஆகுது. இல்லை ப்ரோ, டைம் இருக்கு. நடுவில் சாப்பாடு இல்லை, போகிற வழியே ஆடு மாதிரிலாம் அடிச்சிக்கலாம் ப்ரோ. எஸ் ப்ரோ. சரிங்க, நான் இந்த சைடு எந்த பக்கம் மெயின் வீடியோஸ் பார்த்தீங்க? மறந்துட்டேனே, இதோ வருங்க தேடி. என்ன ப்ரோ நீங்கள்? நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு வீடு போனோம்ல, அந்த வழியில் போனோம். அந்த வழி இல்லையா? அப்புறம் ஏன் ப்ரோ இங்கே போகிறீங்க? இந்த சைடு ப்ரோ, இந்த சைடு போகணும் ப்ரோ. வாங்க ப்ரோ, நீங்களே அப்படி போகிறீங்க. இதுதான் மைண்ட்கிராஃப்ட்ல ஒரு கஷ்டமான வேலை. நம்ம எங்கே போகிறோம் நம்மளுக்கே தெரியாது. இன்ஃபர்நெட்டில் தானே இருக்குது, எங்கே எப்படி ப்ரோ நடந்தே வாங்க, ஓடாதவங்க. நடந்தா கொஞ்சம் இது ஓடனா ஹெல்த்தி, சாப்பாடு குறையும். இங்கே தான் ப்ரோ. ப்ரோ இங்கே வாங்க. எங்கே? இந்த சைடு இருங்க, நான் மேலே வந்துட்டேன் ப்ரோ. கீழே வாங்க. எப்படி என் பேர் தெரியுதா? தெரியுது ப்ரோ. கீழே ஐயோம்மா, இதுதான் ஒரு மைனிங் பிளேஸ் ப்ரோ. எவ்வளோ சின்னதாக இருக்குது. இங்கே பாருங்க ப்ரோ. இதுவா ப்ரோ? ஓகே ப்ரோ, இருங்க நான் ஃபஸ்ட்டு போகிறேன். ப்ரோ சின்ன போங்க ப்ரோ, இதுக்கு மேலே தண்ணி தான் ப்ரோ இருக்குது. ஐயோ, நான் எதிர்பார்க்கல. சரி போய் பார்ப்போமே. ப்ரோ தண்ணியில் போகாதீங்க. வை, தண்ணியில் போனால் பிரச்சனை ஆகுமே, அதுதான் சொல்கிறேன். ஓகே, சரி வாங்க போகலாம். நான் அவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டேன். ப்ரோ இதெல்லாம் தேவை ப்ரோ. நான் ஒரு போக தேடணும், வாங்க. ஓகே, நான் இந்த சைடு எங்கேயா போய் பார்க்குறேன், வாங்க. அப்படியே சரி பார்த்தேன், பெருசாக இந்த மாதிரி இருந்தது. இங்கே இருக்க கோல்லாம் எடுத்துக்கோங்க. அதோ பாருங்க, இங்கே ஏதோ இருக்குது ப்ரோ, ஆழமா. அது ரொம்ப ஆழமாக இருக்கு ப்ரோ. எங்கே இருக்கீங்க? இதோ அந்த குகை பக்கத்தில். நான் செக் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ரோ. பெரிய கேவ் ப்ரோ, வாங்க ப்ரோ. பெரிய கேவ் இருங்க. நம்ம பிளான் பண்ணி தான் போனோம். நீங்கள் மாதிரி போயிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்.
இருங்க இப்போ நம்ம கோவிலில் போனோம், நம்ம தேவையான சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகலாம். அப்படியா? அதோ ஐயோ ஐயோம்மா, நல்ல வேலை கீழே விழுந்துருப்பேன். நீங்கள் மேலே போங்க, மேலே போங்க. நான் கீழே விழுந்துருப்பேன்டா எப்போ. என்ன செஞ்சீங்க ப்ரோ? கீழே இறங்கி ஓகே ப்ரோ, செஞ்சாச்சு. நம்ம தேவையான ஃபுட்டுலாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் போவோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. எங்கேயுமே நம்ம கண்ணு கட்டின தூரத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த பக்கம் போய் இப்போ தான் நான் கொஞ்சம் குக் பண்ணி வச்சுருந்தேன். குக் பண்ணி வச்சுருந்தீங்களா? ஆமாம். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஃபுட்டு ஒன்றுமே இல்லை ப்ரோ. நைட் ஆகுது ப்ரோ. ஓகே அப்போ தூங்கிடுவோம். நாங்கள் தூங்கிட்டே போகலாம் ப்ரோ. உங்ககிட்ட ஃபுட்டு தரீங்களா? அதோ எவ்வளோ இருக்குது உங்ககிட்ட? 5 இருக்கா? சரி ஒரு 2 தாங்க ப்ரோ போதும். வெயிட் ப்ரோ. ஓகே 3 வேணா? ஓகே ப்ரோ, இந்தாங்க ப்ரோ. 2 எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை ப்ரோ, உங்ககிட்டயே வந்துட்டு நீங்கள் போட்டு எட்டைக்கு போங்க ப்ரோ. ஓகே இப்போ அப்படியே தூங்கிடலாம். சன்கோக்கு ஸ்லீப்பிங் இன் அ பெட்டு. ஓகே நாளைக்கு இப்போ மைண்ட் பண்ண போகிறோம். ஓகே அந்த பெரிய மைனிங் ப்ளஸ் பார்த்தீங்களா? ஆனால் 2 ஃபுட்டு வச்சுக்கிட்டு அவ்வளோ தூரம் போகணும். இது குக் பண்ண தானே. செத்தாலும் திரும்பி நம்ம வீட்டுக்கே வந்துடுவோம். பெட் அங்கே தானே இருக்குது. ஆமாம், கீழே நம்ம ஊண்டு செத்துட்டாலும் இல்லை சாமிக்கிட்ட அடி வந்து செத்துட்டாலும் அங்கேயே வந்துடுவோம். அதுக்கு தான் நான் போட்டுருக்கேன். உங்களை சாமி கிட்ட அடி வாங்கி சாப்பிடாது. ப்ரோ லேம்பு ஒன்றுமே இல்லை ப்ரோ. லேம்பே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்க. 6 லேம்ப் தான் என் கையில் இருக்குது. நீங்கள் கீழே போய் பார்த்துட்டு நான் போய் எடுத்துட்டு வரேன். ஓகே ப்ரோ. நான் மறந்துட்டேன் ப்ரோ, இருட்டாக இருக்குது. கீழே நான் நடந்து போகிற மாதிரி பாதை ரெடி பண்ணேன். நான் வரேன், லேம்ப் ரெடி பண்ணிட்டேன். மறந்தே போயிட்டேன் லேம்ப் எடுக்கிறது. 4 லேம்ப் தான் இருக்குது. சேவ் பண்ணு ப்ரோ. பண்ணுறேன். இந்த தேவைப்படல ப்ரோ. 50 இருக்கு போதுமா? 50 இருக்கு போதுமா? 50 போதும். தேவைன்னா வந்து எடுத்துக்கலாம். அதுக்குன்னு எல்லாத்தையும் சொல்ல பண்ணுறக்கூடாதுல்ல. கீழே ஒரு ஜாம்பி இருக்குது, அங்கே ஒரு ஸ்பைடர் இருக்குது, அவங்க ஸ்கெலிட்டன் இருக்குது. ப்ரோ ஸ்கெலிட்டன்லாம் முக்கியமாக ப்ரோ. ப்ரோ இங்கே பழிக்கிட்டு மாரி இருக்குது ப்ரோ, பிரச்சனை இல்லை. ஆனால் கீழே அதிகமாக மான்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கின்றது. என் பின்னாடியே வாங்க, நான் பிளாக் இருக்கிறேன். அவனால் வர முடியாது. அப்படி பார்க்குறோம். இல்லைங்க, நான் போகிறேன் ஃபஸ்ட்டு, நீங்கள் வராதிங்க. ஓகே நான் சொல்லும் போது நீங்கள் வாங்க ப்ரோ. மேலே போங்க ப்ரோ, நான் சொல்லும் போது வாங்க. ஏன் ப்ரோ? சரி விடுங்க வந்தாச்சு. அடிச்சு தூக்கி 2 பேர் வரானுங்க. ஐயோம்மா, இன்னும் கீழே விழுந்துருப்பேன். வாடா நாயா. ப்ரோ அடிக்கிறான் ப்ரோ அவன். ஓகே கீழே போக ட்ரை பண்ணலாமா இப்போ? போட்டு தள்ளுறான். அந்த பார்த்து வரலாம். அவ்வளோ இந்த மொத்தம் தான் மேலே வர மாட்டேங்கிறான். சரி வாங்க நம்ம கீழே போகலாம். நான் கீழே இறங்கிட்டேன் ப்ரோ. ஐயோ ஏன் ப்ரோ இங்கே படிக்கிட்டு மாரி இருக்கு, அப்படியே பொறுமையாக போவோம். என்ன சொல்கிறீங்க ப்ரோ? கீழே ஸ்கெலிட்டன் ஜாம்பி எக்கச்சக்கமாக இருக்குது ப்ரோ. அவனை அப்புறமா பார்த்துக்கோங்க, நீங்கள் வாங்குங்க ப்ரோ. ஆபத்து அயான் இருக்கு ப்ரோ. அப்படியே வாங்க. கீழே தண்ணி ஸ்பைடர் வருது பாருங்க, அடிங்க. நான் அது வரைக்கும் போய் அயான் எடுத்துக்கிறேன். ஐயோ ஸ்பைடர் வேறு வருது. ஸ்கெலிட்டன் நம்ப விட்றான், ஜாக்கிரதை. நான் போய் அது வரைக்கும் அயானை தோண்டிக்கிட்டு. ஐயோ என்னாச்சு? எவ்வளோ எதுவும் படலை. நான் அது பார்க்கவே இல்லை. குறி போட்டு அடிக்கிறது இல்லை ப்ரோ, அவன் ஒரு வீணா பண்ணுவான். நீங்கள் வாங்க. ஓகே ப்ரோ, நான் இப்போ எனக்கு ஜாம்பி வரக்கூடாத மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன். டேய் ப்ரோ, அவன் என்ன அடிக்கிறான்னு தெரியல ப்ரோ. நல்லா உட்காந்துட்டான் ப்ரோ. இப்போ அவன் என்ன தான் ப்ரோ அடிக்கிறான்?
வாடா நாயே. ப்ரோ நான் கல்லை வச்சு தத்துட்டேன். அவனுக்கே ரிப்பீட் அடிக்குது ப்ரோ. அதான் நாங்கள் சொன்னோம் நாங்கள் ப்ரோ பிளேயரு, என்கிட்ட நீ மோதவே முடியாது ப்ரோ. அடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன ப்ரோ பண்ணுறீங்க? வாங்க ப்ரோ. நீங்கள் ப்ரோ என்கிட்ட வெப்பன் ஏதாவது இருந்திருந்தா நாய்க்கு அடிக்கவே தெரியல ப்ரோ. ஓகே எங்கே ஆயின்னு சொன்னீங்க இருக்குன்ட்டு? நான் அதுக்கு அங்கே தான் போயின்னு இருக்கேன் ப்ரோ. உங்களை பார்த்து ஒரு தாண்டி வருது. ஒரு பாட்டு ப்ரோ. கரெக்டாக அடிக்கணும் ப்ரோ. ப்ரோ ஆபத்து வரப்போகுது நினைக்கிறேன். மேலே வர ஒரு ப்ரோ. டேய் ப்ரோ கல் வச்சு தத்துருங்க ப்ரோ. பவன்டார் வந்தால் நான் தப்பிச்சு சும்மா. ஐயோ எப்படி அடிக்கிறாங்க? ஐயோ அது கீழே வந்துருப்போம் ப்ரோ. ப்ரோ ஏன் அடி வாங்கினு இருக்கீங்க? நீங்கள் வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறீங்க? நம்ம அடுத்த வரைக்கும் நம்மள ஆபத்து வரக்கூடாதுன்ட்டு ஃபுல்லாக செவுறு மாதிரி வச்சுன்னு வரோம் ப்ரோ. இது நடுவில் வேறு ஸ்டெக் ஆகுது ப்ரோ. பார்த்தீங்களா மைனிங் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு? சரி வாங்க ப்ரோ என் பின்னாடி வாங்க. அயன் அப்புறமா எடுத்துக்கலாம். இங்கே ஒரே ஆபத்து பயமாக இருக்கின்றது. நம்ம வேறு இடத்துக்கு போகலாம். என்ன ப்ரோ பச்சை புல்லெல்லாம் வந்துடுது ப்ரோ நீங்கள் எங்கே இருக்கீங்க? ப்ரோ இங்கே லேம்ப் வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே வாங்க. பயப்படாதீங்க ப்ரோ வாங்க. கீழெலாம் விட மாட்டீங்க அந்த இடத்துல பார்த்துருக்கிறேண்ணா ப்ரோ. கொஞ்சம் எனக்கும் பயமாக தான் இருக்குது, ஏன்னா யாராவது வந்துட்டு போகிறாங்கன்னு. ஓ இங்கேருந்து மேலே வந்துட்டா ப்ரோ? இல்லை பார்க்க அப்படி ப்ரோ. முட்டு சந்து ப்ரோ. வாங்க ப்ரோ. முட்டு சந்துக்கு வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். எங்கே ப்ரோ இருக்கீங்க? நிறைய போகிறீங்க ப்ரோ. மழை ஆரம்பிச்சு. ஐயோ மெசேஜ் மழை அதிகமாக பெய்யறதுனால சவுண்டை கம்மி பண்ணிப்போம். இந்த ஸ்கெலிட்டன் தான் ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு ஏதாவது ஆபத்தா? இல்லை ப்ரோ நான் வந்து இங்கே கோல் தோண்டிக்கிட்டு இருக்கேன், அதனால் ஆபத்து இல்லை. ஐயோம்மா நான் கீழே விழுந்து வைக்கணும் ப்ரோ. ஓகே ப்ரோ நான் அயன் தான் மைனிங் பண்ணிகிட்டு இருக்கேன். பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ கீழே பள்ளம் தானே இருக்கும், அப்படியே விழுந்துட போகிறீங்க பார்த்து. அப்படியா சொல்கிறீங்க? ஜாக்கிரதையாக பண்ணுங்க. ஒரு அயன் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்ல. நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். ஐயோ 2 அயன் தான் ப்ரோ. சரி வேறு வழி இல்லை ப்ரோ, பார்த்துக்கலாம் விடுங்க. இருங்க எதாவது இருக்குதான் செக் பண்ணினே வரேன். ஓகே 2 தேவையான கோல் எடுத்துக்கிட்டேன். வேறு எதுவும் நகியே. சரி நீங்கள் இந்த பக்கம் வாங்க ப்ரோ. நீங்களே பார்க்க ஸ்கெலிட்டன் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டீங்க. ஏன் ப்ரோ அப்படி பயமுறுத்துறீங்க? இருங்க ப்ரோ. இப்போ நம்ம லெஃப்ட்டு போகலாமா ரைட்டு போகலாமா? லெஃப்ட்டில் வந்து ஆபத்து இருக்குது, வாங்க ரைட்டுக்கு போகலாம். லெஃப்ட்டு போயிடலாம். லெஃப்ட்டில் ஆபத்து இருக்குது ப்ரோ, ரைட்டுக்கு போயிடலாம். ஓகே என் பின்னாடியே வாங்க. யாரும் அடிக்கிற மாரி இருந்தால் என்னை காப்பாற்ற நீங்கள் பேக்கப் கொடுக்கணும் ப்ரோ. ஓகே ப்ரோ. வழி ஞாபகம் இருக்குல்ல, வீட்டுக்கு போகிற வழி, வெளியே போகிற வழி. நீங்கள் லேம்ப் வச்சுனே வாங்க. அதுக்கு தான் லேம்ப் வச்சுக்கினே வந்தேன். எவனா வந்து அடிச்சிட்டு போனான். ப்ரோ ஒரு லேம்ப் வைங்க ப்ரோ. வைக்கிறேன். ஐயோ என்னாச்சு? ஒன்றும் இல்லை நோ ப்ராப்ளம். ஓகே கீழே. ஓ நல்ல வேலை நான் கீழே குடிச்சிருப்பேன். கீழே ஒரு சாம்பி இருக்கு ப்ரோ. இருங்க அவனை அங்கே போய் ஜாஸ்தி திருப்பி அடிக்கிறேன். வாங்க ப்ரோ கீழே. பயப்படாதீங்க ப்ரோ. 2 HP போயிடுச்சு ப்ரோ. 2 HP தானே, வாங்க ப்ரோ. நான் ப்ரோ மைனிங் பண்ணலாம் பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லை. மைனிங் இன்னும் முட்டு சந்து ப்ரோ. அட என்ன ப்ரோ இது பெரிய கேவுன்னு பார்த்தா இப்படி முட்டு சந்தில் வந்து நம்ம மோத வைக்கிறானுங்க. சரி வாங்க கீழே போகலாம் ப்ரோ. கீழே தான் ஒன்றும் பெருசாக இருக்குது ப்ரோ. பெரிய கோகை ப்ரோ. யாராமா ப்ரோ அடிக்கிறான்? பேக்கப் தானே எனக்கு சொன்னீங்க. வாங்க இங்கே வாங்க. அவனை போய் நீங்கள் அடிங்க. இருங்க நான் அடிக்கிறேன் அவனை. வாங்க அடிக்கிறான் ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ நான் சாப்பிட்றேன் ப்ரோ. ஐயோ எனக்கு சுத்தமாக லைஃபே இல்லை ப்ரோ. ஒருத்தன் ஃபுல் கோல்டன் ஆர்மர் போட்டு நிற்கிறான் ப்ரோ. ப்ரோ நான் இப்போ ஒரு அடி வாங்கினாலும் செத்துருவேன் ப்ரோ.
ஐயோ பிளாக் ஏதோ. வாடா இப்போ வாடா ப்ரோ, இங்கே வந்து அடிங்க ப்ரோ. என்கிட்ட ஹெச்பி இல்லை ப்ரோ சுத்தமாக. ஏம்மா எவனும் இல்லைல்ல. நான் இதில் ஹீலும் பண்ண முடியாது இப்போ. ஓகே ரோட் அண்ட் ஃப்ளஷ் தான். நிற்க வேண்டியதான் ப்ரோ. கொஞ்சம் வந்து அடிங்க ப்ரோ. ப்ரோ இப்படி ஓடி வந்துருங்க ப்ரோ. ஓடி வர முடியாது ப்ரோ, மாட்டிக்கிறல. எனக்கே ஒரு அடி அடிச்சா நான் செத்துணும் ப்ரோ, அதுக்கு தான் நிற்கிறேன். வாங்க ப்ரோ. எனக்கு எவ்வளோ ஹெச்பி இருக்கு பாருங்க ப்ரோ. அவன் என்ன தான் பார்த்துருக்கா, நீங்கள் வாங்க ப்ரோ. என் ஷீல்டு உடைய போகுது ப்ரோ, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, அவன் என்ன தான் பார்த்து அடிச்சுருக்கான், உங்களை பார்க்க மாட்டான். வாங்க டப்புன்னு வாங்க, டப்புன்னு வாங்க ப்ரோ. அடிங்க. அவன் இப்போ நான் அடிக்கிறேன். என்னாச்சு வாங்க ஆயிடுச்சு ப்ரோ. ப்ரோ போச்சு. என்ன முடிச்சிட்டான் ப்ரோ. செத்துட்டீங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ, நான் ரீஸ்பேன் ஆகிட்டேன். எங்கள் வீட்டுக்கு தானே வந்தீங்க? ஆமாம். திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ. ஓகே இப்போதைக்கு எந்த ஸ்டோன் ஆக்ஸ் கூட இல்லை ப்ரோ. ஸ்டோன் பிக் ஆக்ஸ் எதுவுமே இல்லை. ஷார்ட் அப்பா நான் சாவுடா. தொல்லை பண்ணுறான் ப்ரோ, இன்சல்ட் பண்ணுறான் ப்ரோ. அவன் முடியல ப்ரோ என்னால். இன்சல்ட் பண்ணி ஓய் ப்ரோ, என்ன கிடச்சிருக்கு பாருங்க. எனக்கு கோல்டன் நார்மல் கிடச்சிருக்கு ப்ரோ. என்கிட்ட எடுத்துன்னு வந்து ஒன்று கொடுத்துருங்க ப்ரோ. கொடுக்குறேன் ப்ரோ. சில்வர் நான் டெட் ஆகிட்டேன். உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னு முன்னாடி ஏறி வந்துட்டேன். சாரி ப்ரோ, நான் நீங்கள் அடிச்சிருவீங்கன்னு பார்த்தேன். என்கிட்ட இருந்து 2 ஹெச்பி தான் ப்ரோ. சரி வாங்க எல்லாரும் ப்ரோ. நான் இங்கே அடியில் அப்படியே ஸ்டோனை தோண்டி. ப்ரோ நீங்கள் வெளியே வந்துடுங்க. வெளியே வர முடியாது ப்ரோ, கஷ்டம். நான் ப்ரோ வீட்டுள்ள அயனுக்கு மாட்டிட்டு இருக்கு. அயனா வரடி வீட்டுக்குள்ளேயேவா? வெயிட் பண்ணுங்க ப்ரோ. இப்போ எனக்கு ஸ்டோன் கிடச்சாதான் ஒரே வழி. நான் வீடே பள்ளம் போட்டுறேன் ப்ரோ. அப்போ சரி பண்ணிக்கலாம் ப்ரோ. வீட்டை பள்ளம் போடலாம்ல, சரி பண்ணிக்கலாம் ப்ரோ. வித் யுவர் பெர்மிஷன். ஐயோ ஒரு அடி அடிச்சா செத்துணும். என்ன ப்ரோ பண்ணுறீங்க ப்ரோ? நீங்கள் வந்துருங்க. நான் வர முடியாது. ஒரு அடி அடிச்சா நான் செத்துடுவேன். நீங்கள் எனக்கு ரெயினாக இருக்குது, இல்லை நான் வந்துருப்பேனே. இதை வர ட்ரை பண்ணுறோம். நான் வரைக்கும் வீடே ஒரு பள்ளமாக இருக்கும். நான் என்ன அடிச்சுக்கினே ப்ரோ. உங்கள்கிட்ட கோல்டு நார்மல் வேறு இருக்குன்னீங்கல்ல. ஐயோ நீங்கள் செத்தாக்கா அதெல்லாம் விட்டுரு வேண்டியது தான் நம்ம வந்து. அப்படியே வரேன் ப்ரோ. ஆனால் என்கிட்ட இப்போதைக்கு ஐயோ நைட் ஆயிடுச்சு ப்ரோ. ஐயோ ப்ரோ, நீங்கள் வெளியே வந்தாலும் காலி ப்ரோ. ஏன் ப்ரோ? நைட் ஆயிடுச்சு. ஐயோ பெட் இருக்கா? இல்லை ப்ரோ, பெட்டெல்லாம் வீட்டில் தான் ப்ரோ இருக்குது. என்ன ப்ரோ பேசுறீங்க? எத்துன்னு வந்துருக்கலாம்ல. இல்லை செத்துருவா ப்ரோ. டப்பு வாங்கிட்டீங்க. போங்க ப்ரோ, நான் வந்துடுறேன். வாங்க. சாப்பாடு இல்லை ப்ரோ. நான் 2 பெட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ நான் வெளியே வந்தாலே தப்பிக்க முடியாது ப்ரோ. இருங்க ப்ரோ. வீடாக தான் பூண்டு வரணும். ஜாம்பி உங்கள் இடத்துல ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடும். நான் சேஃப்டியான இடத்துல ஆரை வட்டிக்கோங்க ப்ரோ. எப்படியாவது தச்சு வந்துடுங்க. நீங்கள் கதவை சாப்பிடுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ கரண்ட் வச்சுருக்கீங்க? சரி அப்போ நீங்கள் வந்துடுவீங்களா? ட்ரை பண்ணுறோம் ப்ரோ. ஓகே அப்போ நான் பெட்டை போட்டுடுறேன். நான் பெட்டை உடச்சிட்டேன். பெட்டை போட்டுருங்க. இங்கே வேறு எனக்கு ஸ்டோனே கிடைக்க மாட்டேங்குது. தண்ணி ஷே எங்கே இப்படி போனாலும் அப்படி போனாலும் சுற்றி நம்மளுக்கு தரையாகவே இருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ இது? இதுக்கு தான் நம்ம எதுவுமே இல்லாமல் மைனிங் பண்ண வந்து பாருங்க. நம்ம தப்பு தான் ப்ரோ. நம்ம வீட்டுக்கிட்டே ஏகப்பட்ட பொருள் இருக்குது. நீங்கள் எப்படியா தச்சு வந்துடுங்க. நான் இந்த இடத்துல மைனிங் பண்ணிடுங்க ப்ரோ. உங்கள் பொருள்லாம் இங்கே இருக்குது. நான் எப்படி ப்ரோ வர்றது? என் பொருளை விட்டுருங்க, எனக்கு தேவையில்ல. சரி எதோ சொல்கிறீங்க. நான் ஹெச்பியாக இருந்ததுக்கப்புறம் வரேன். ஓகே மனசை கல்லாக்கிக்கிட்டு போக வேண்டியதான், வேறு வழி இல்லை. என்ன ப்ரோ நம்ம வீட்டுக்கிட்டே கோல் இருக்குது, அயன் இருக்குது. ஓகே கெட் ரெடி ஃபார் திஸ். அம்மா ஓகே இப்போ ஒருத்தன் வர போகிறான். அந்த நாய் எங்கேருந்து வரான்னு தெரியல, யாருக்கு வரான்னு தெரியல, எப்படி வரான்னு தெரியல. அதனால் வர ட்ரை பண்ணுற போது
ப்ரோ இந்த கேவ் எனக்கு தெரிஞ்சு வேணாம்னு நினைக்கிறீங்க, ஒன்றுமே இல்லை. என்ன சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் வரதில் கூட அயன் பார்த்தனே ப்ரோ. வர இடத்துல அயன் பார்த்தீங்க? ஓகே சரி. ப்ரோ அது தேவையில்ல ப்ரோ, நம்மளுக்கு அயனா முக்கியம். இப்போ இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறது தான் ப்ரோ முக்கியம். நான் எப்போயே தப்பிச்சிட்டேன் ப்ரோ. வீட்டில் பெட்டு இருக்குல்ல? இப்போ தான் போட்டுட்டு திருப்பி வச்சேன். அப்படியே வச்சிருங்க, வந்துட்டேன். ஐயோ என்கிட்ட ப்ரோ விட்டு கூட கதவை திறந்து வச்சிருங்க. ப்ரோ கதவை திறங்க. ப்ரோ கதவை திறங்க, கதவை திறங்க. வீடு ஒரு பள்ளமாக இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ப்ரோ கதவை திறங்க. திறந்தா இருக்கு. ப்ரோ வந்துட்டேன். ப்ரோ க்ரீப்பர் வீட்டுக்கிட்ட வந்துட்டான். நான் மூடிட்டேன் கதவை. நான் உங்களே தொத்தி வர்றோம் ப்ரோ. காமெடியாக இருக்குது ப்ரோ. ஜாலியாக தான் இருக்குது. காமெடியாக இருக்குது ப்ரோ. வெடிச்சு போகிறோம், அது பார்க்க காமெடியாக இருக்குது. வெஸ்டாண்ணா இல்லை ப்ரோ, வெடிக்க போகிறோம். இப்போ கதவை திறங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் சேஃப் கார்டாக இருக்கேன் ப்ரோ. வாங்க எப்படியாவது அடிச்சு பிடிச்சின்னு வந்துடுங்க. அவன் எனக்கே டார்கெட் வைக்கிறான் ப்ரோ. டரு ப்ரோ, அவன் கதவு கிட்ட வந்து நின்றுங்கிறான் ப்ரோ. ஐயோ அவன் இன்ஸ்டாண்ட் வச்சுக்கிறானா. ஓடு நாய் சாவு ப்ரோ. வாங்க உள்ள வாங்க. கதவை சாத்துங்க ப்ரோ. ப்ரோ கதவை சாத்துங்க. தூங்கிடுங்க ப்ரோ. சுத்தமாக முடியல ப்ரோ. அதுவும் அநியாயத்துக்கு அடிக்கிறாடுங்க எல்லாரும். ப்ரோ எனக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்க. தெரியும் ப்ரோ, அது அப்படியே டிராவல் பத்திரமா வச்சிருங்க. ஆனால் அது இப்போ இது டேமேஜ் ஆகிருக்கு. பரவாயில்ல, நீங்கள் வச்சிருங்க. சரி இப்போ எனக்கு உட்டு இருந்தால் கொடுங்களாம் ப்ரோ. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் இங்கே பழம் தோணும் ப்ரோ. இதோ இங்கே இருக்கு பாருங்க ப்ரோ இங்கே பாருங்க. நான் எடுக்கிறேன் இருங்க. ஸ்டோன் ப்ரோ என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அட போங்க ப்ரோ, ஒரே ஒரு எனக்கா ப்ரோ இல்லை சீனு. ஒன்று கச்சிருச்சுல்ல. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம 2 பேரும் மாட்டிட்டோம். நல்லா இருங்க ப்ரோ, தோண்டவே முடியாது. நீங்கள் ஏன் ப்ரோ கீழே குதிச்சிங்க? பக் ஆயிடுச்சா ப்ரோ? ஆமாம், உங்கள் கையில் எதுவும் இல்லைன்னா நான் உங்களுக்கு கொண்டுடுறேன். என்ன ப்ரோ டேமேஜ் கம்மியாக போகுது. ஸ்டோன் வச்சு அடிங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் ரீஸ்பேன் ஆகிட்டேன். நீங்கள் வந்துடுங்க. நீங்கள் ஏன் ப்ரோ அவசரப்பட்டு கீழே குடிச்சிங்க? ஒரே ஒரு அயனுக்கா ப்ரோ இவ்வளோ பஞ்சாயத்து? இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை ப்ரோ. எக்யூப்மெண்ட்லாம் உள்ளதாக இருக்குது, நீங்கள் அப்படியே இது பண்ணிட்டீங்க. நான் என்கிட்ட எடுத்துக்கிட்டேன் ப்ரோ. என்கிட்ட கொடுத்துருங்க எல்லாத்தையும். என்னங்க ப்ரோ மாலை நின்றுட்டா? டக்குன்னு ஏதாவது ஒரு ஆர்மர் எடுத்து கொடுங்க பாப்போம். என்ன ப்ரோ நீங்கள் என்னங்க ஆர்மரும் இல்லை ஒன்றும் இல்லை. எத்தனை பேண்ட் எனக்கு? என்ன ப்ரோ எல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்களா நான் எடுக்கிறீங்களா? டேமேஜ் ஆன கத்தியே. அப்புறம் நட்டுங்க ஏன் ஷீல்டா? ஆமாம் ப்ரோ, டேமேஜ் ஆகாமல் அப்படியே வச்சுக்கிறேன். போட்டுங்க. ஓகே பிக்காக்ஸு. ஓகே இது போதும் ப்ரோ. என்கிட்ட வேறு எதுவும் இல்லை, அதனால மிச்சம் எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன், பார்த்துக்கலாம். வந்துச்சு ப்ரோ. வேறு எதாவது கேட்டுடுமா ப்ரோ? இந்த பாட்டு வந்து கொஞ்சம் அடி வாங்கியே 23 நிமிஷம் ஆயிடுச்சு ப்ரோ. சரி அப்போ இந்த வீடியோ முடிச்சிடலாமா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஒன்று சரிங்க, ஆயின் வேக வச்சுருங்க. சரி பரவாயில்ல. ஓகே 30 நிமிஷம் ஆக போகுது ப்ரோ கிட்டத்தட்ட. அதான் ஒன்று. ஓகே நீங்கள் வீட்டுக்கு வாங்க ப்ரோ, வீடியோ முடிச்சிடலாம். ஓகே ப்ரோ, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்ட் 5 போட்டுருவோம். இந்த பாட்டில் வந்து நம்ம மைனிங் பண்ண சொல்லியிருந்தோம், ஆனால் மைனிங் பண்ணாமல் அடி வாங்கிட்டு தான் இருந்தோம். இந்த பாட்டும் நம்ம நினச்ச மாரி நடக்கலை, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, பார்ட் 5ல் கன்ஃபார்மாக நம்ம மைனிங் பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ். ஷேரும் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே பாய்.